அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லா. இந்த அமலை மட்டும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருளை கொண்டு நம் அனைவருடைய அனைத்து தேவைகளையும் கபூலாக்கி தருவோம். நம்முடைய வெறும் கைகளை அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருளை கொண்டும் பரக்கத்தை கொண்டும் நிரப்புவான். அந்த அளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு பாருங்க. நாளைக்கு விடியக்கூடிய நாளானது உங்கள் அனைவருக்குமே அனைத்து சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லை, செல்வம் சார்ந்த எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது. பணத்தேவை ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கே உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நேரடியாக உதவிகளை கொடுப்பான். நீங்கள் கேட்டு இல்லைன்னு சொன்னவங்க கூட தேடி வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். உங்களுடைய தொழிலில், வியாபாரத்தில், வருமானம் வரக்கூடிய எல்லா வழிகள்லையுமே அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வான். அந்தளவு ஒரு நிறைவான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அமலை நீங்கள் படுக்கையில் படுத்துக்கிட்டே கூட நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் ஓதி முடிச்சிருங்க. இப்போ அந்த அமல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம 5 விதமான கோர்வைகள் கலந்த ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். 5மே நமக்கு நிறைவை கொடுக்கக்கூடியது. இப்போ முதல்ல நீங்கள் ஒழு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஒழு செஞ்சுட்டு நீங்கள் படுக்கிறதுக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அதற்கு பிறகு நீங்கள் யா ஃபத்தாஹு அப்படின்னு 3 தடவை ஓதணும். யா ஃபத்தாஹ் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ்வே என்னுடைய பெரும் கைகளை நிரப்பு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யா ஃபத்தாஹு என்னுடைய வெறும் கைகளை நிரப்பு அப்படின்னு இதே மாதிரி நீங்கள் 3 தடவை நீங்கள் சொல்லிக்கணும். ஃபத்தாஹ் அப்படிங்கிறதுக்குள்ளேயே நம்ம எல்லாருமே கேட்கக்கூடிய அத்தனை தேவைகளும் ஆசைகளும் வந்துடும். ஏன்னா பெரும் கொடையாளனே அப்படின்னு அழைக்கும் போது அல்லாஹ் தஆலா நம்ம கேட்கக்கூடிய எல்லா தேவையும் நமக்கு பெரிய ஒரு கொடையாக நமக்கு தருவான். அதனால இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் ஒதுக்கோங்க. அடுத்தது 2வது, நம்ம எல்லோருமே இரவு நேரத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் என்ன அப்படின்னா பாவ மன்னிப்பு கேட்கறது தான். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இந்த வார்த்தையை சொல்கிறது தான் அல்லாஹ் விரும்புகிறான். ஒவ்வொரு இரவுலையும் நம்ம மேலான ஒரு அமலை செய்யணும், நமக்கு நல்லதை நம்ம ஏற்படுத்திக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இஸ்திக்ஃபாரை 3 முறை நீங்கள் சொல்லிடுங்க. ஏன்னா காலையிலேருந்து செஞ்ச பாவங்களுக்கு எல்லாம் வானவர்கள் காத்து கொண்டிருப்பாங்களாம். இரவு வரைக்கும் இவங்க அதுக்கு பாவ மன்னிப்பு கேட்குறாங்களா அப்படின்னு. அப்படி நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா நம்ம செஞ்ச பாவத்தையே அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மைகளாக மாற்றி தர்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரொம்ப கருணையாளனாகவும் இருக்கிறான், பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். எனவே இஸ்திக்ஃபாரை நீங்கள் 3 முறை சொல்லுங்கள். அஸ்தக்ஃபிருல்லா அப்படின்னு சொல்லுங்கள், அல்லது அஸ்தக்ஃபிருல்லா யா ரப்பனா அப்படின்னு 3 தடவை சொல்லுங்கள். இந்த ரப்பனா அப்படிங்கிறத சேர்த்தும் போது இன்னும் பலமான ஒரு வார்த்தையாக மாறும். அல்லாஹ் நம்முடைய எந்த விதமான கோரிக்கைகளையும் நிராகரிக்காத ஒரு வார்த்தை. இதை நீங்கள் சொல்லிடுங்க. அடுத்தது 3வது, சுபஹானல்லா அல்ஹம்துலில்லா அப்படின்னு அல்லாஹ்வை புகழ்ந்துடுங்க 3 தடவை. இதுவும் நம்ம காலையிலிருந்து இரவு வரைக்கும் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விதம். இதையும் நம்ம தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யணும். அல்ஹம்துலில்லா சொல்கிறது அப்படிங்கிறது நமக்கு அல்லாஹ் தஆலா மேலும் மேலும் அதிகம் அதிகம் கொடுப்பான். எல்லா விஷயத்தையுமே, எல்லா சந்தோஷத்தையுமே. அதனால் கண்டிப்பாக இரவில் இதை சொல்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இதையும் நீங்கள் சொல்லிடுங்க. அடுத்தது 4வதாக நம்ம எல்லோருமே சொல்லிக்கொள்ள வேண்டிய வார்த்தை யா கனியு யா ரஸாக்கு. இதை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்முடைய தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான், நமக்கு ரிசுக்கை வாரி வழங்குவான். இதை நீங்கள் 11 தடவை நீங்கள் சொல்லிக்கோங்க. இந்த யா கனியு யா ரஸாக் இருக்கு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். தேவைகளை மட்டுமல்ல, ரிசுக்கின் வாசலை திறந்து வைக்கும். இதை தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு நபர் வசதி வாய்ப்புகளோடு தான் வாழ முடியும். செல்வச்சீமானாக மாற்றக்கூடிய ஒரு திருநாமம் இது. இதை அதிகம் அதிகம் நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் இரவில் 11 தடவை நீங்கள் தஸ்பீஹ் செஞ்சுருங்க. அடுத்தது இறுதியாக 5வது அமல் என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாவோட சேர்த்து சூரா கௌசரை நீங்கள் 3 தடவை நீங்கள் ஓதிடுங்க. அதுவும் உங்களுக்கு பரக்கத்தை அதிகப்படுத்தும். இது பணசூரா அப்படின்னே அழைக்கப்படுது. யார் சூரா கௌசரை அதிகமாக ஓதுறீங்களோ உங்களுக்கு பண பிரச்சனையே இருக்காது. அல்லாஹ் ரிசுக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அது மட்டுமல்ல, உங்களுடைய கவலைகளையும் நீக்குவான். ஏன்னா இது ரசூல்லா கவலையாக இருக்கும்போது அல்லாஹ் இறக்கிய சூறா. அதனால் நம்முடைய கவலைகளையும் இது நீக்கும், நம்முடைய தேவைகளையும் இது கபூலாக்கும். இன்ஷா அல்லாஹ்
ஒரு நிறைவான ஒரு அமலை ஒவ்வொரு இரவுலையும் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த அமலை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த அமலை செஞ்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் துஆ செய்யுங்க. கண்டிப்பாக அந்த துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. இன்னும் இந்த ஒரு அமலை நீங்கள் நிறைவா முடிச்சுட்டு உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையுமே நீங்கள் அல்லாஹ்விடத்துல கேட்க மறந்துடாதீங்க. ஒவ்வொரு நாளும் இதை செய்ய செய்ய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு நாளானது ரொம்ப இனிமையா, ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். எனவே இந்த அமல் உங்க எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்முடைய தயாரிப்புகள் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.